ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ரைட் பாலிடிக்ஸ். தமிழக அரசியலில் பார்த்தோம்னா இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் நடந்துட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னாள் பாஜக மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து வெளியே போக போறாரு, கட்சியை விட்டு போக போறாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் கூட டெல்லிக்கு போயிட்டு சில முக்கியமான தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. நிறைய டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜினாமா லெட்டர் அது இதுன்னு சொல்றாங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா அது ராஜினாமா லெட்டர் கிடையாது. தமிழக பாஜக ஏன் படுதோல்வியை அடைஞ்சிச்சு, என்ன காரணம், 11% இருந்து வெறும் 2.96% வர்றதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. அவர் கட்சி மாற மாட்டாரு, கட்சியை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்றாங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஒரு ரூமர்ஸாக தான் போகுது. அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை கட்சியில இருந்து வெளியில போறான்னு சொல்லிட்டு அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பிஜேபி சம்மந்தப்பட்ட கார்களில் போகல, பிஜேபி கொடி இருக்கக்கூடிய கார்களில் போகல, தனியாக வாடகை கார் எடுத்துகிட்டு போகிறாரு, பிஜேபி சம்மந்தமாக எதையுமே அவர் பயன்படுத்தலை, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அண்ணாமலை கண்டிப்பாக கட்சியிலேருந்து வெளியே போகிறாரு, பிஜேபியிலேருந்து விலகுறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் ஆணித்தரமாக சொல்கிறது என்னன்னா, இல்லை விலகலை, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு, தேர்தலில் ஏன் தோத்தாங்கிறதுக்கான முழு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ராஜினாமா லெட்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஆனால் இதை பாஜக மேலிட ஏற்க மறுக்குது. அதனால அண்ணாமலை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாயனார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா பரபரப்பான சூழல் போயிட்டு வந்திருக்கு. தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங் போட்டார், பேசினாரு. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா எடுக்காம போயிடுச்சு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலாக இருக்கட்டும், மீடியாக்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டுமே பார்த்தீங்கன்னா சுற்றி நகர்ந்துட்டு இருக்கு. அண்ணாமலை பிஜேபி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு வெளியே போறாருன்னா அது யாருக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்குன்னா கண்டிப்பாக தமிழக பிஜேபி தான் வந்திருக்கும். அண்ணாமலை ஒருவேளை பிஜேபியிலிருந்து வெளியில் போயிட்டாருன்னா இதுக்கப்புறம் தமிழக பாஜக தமிழகத்தில் வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னா அண்ணாமலை அளவுக்கு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக இதுவரை பார்க்கவே இல்லை. கீழே கடந்த இந்த கட்சியை தமிழ்நாட்டில் தூக்கி நிறுத்துறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கட்சி மூங்கி மரம் மாதிரி சல்லுன்னு வளர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வளர்ச்சியே இல்லாமல் தான் இருந்துச்சு. எல்முருகன் போன்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகிச்சாங்க பிஜேபியில், தமிழ்நாடு பிஜேபிக்கு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா கட்சி சுத்தமாக வளரவே இல்லை. எப்போ அண்ணாமலை பிஜேபி தலைவர் ஆனாரோ அப்போதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜகங்கிற கட்சி வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை யாருமே பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாது. எங்கேயோ மோசமாக கிடந்த கட்சியை எல்லா மீடியா சேனல் எல்லா கட்சிக்காரங்களும் வரைக்கும் சொல்ல வச்சது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். அப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக கொடுத்தது அண்ணாமலை தான். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவர் பொறுப்புல இருந்து வெளியிலலாம் எடுத்திருக்க கூடாது. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாற்று பிள்ளையாக தான் பார்த்தீங்கன்னா ஆக போகுது. ஸோ அண்ணாமலை தமிழக பாஜக விட்டு வெளியே போகிறது பிஜேபி தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குமே தவிர அண்ணாமலைக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்த போகிறது இல்லை. ஆனால் பிஜேபி தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கட்சியை தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போக போறாரு, நம்ம கட்சியும் வளரப்போகுது, நம்ம கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கட்சியில விலகிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை கட்சியை விட்டு போகக்கூடாது, மீண்டும் ஒரு மாநில தலைவரை வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பேசி சுமூகம் முடிச்சா பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நானும் எதிர்பார்க்குறேன். அண்ணாமலை கட்சியை விட்டு போகக்கூடாது, பாரதிய ஜனதாவில் தான் இருக்கணும். இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட ஆசையுமே. அதுதான் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்குமான ஆசையாகவே இருக்கு. ஆனால் அண்ணாமலையை பின்தொடர்வர்கள், அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேருந்து எடுத்தது பிடிக்கல, நாயனார் நாகேந்திரனை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. அவங்கெல்லாம் நீங்கள் வெளில வந்திருக்க தனி கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இப்போதைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா பிஜேபியில் இருக்கவங்க மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிஜேபியை தாண்டி நடுநிலையாளர்கள் இருந்து எல்லாருடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கிடைக்கும். இன்னைக்கே தேர்தல் வச்சா கூட அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஓட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசமே பார்த்தீங்கன்னா இங்கே விழுவும். நிறைய சர்வே எடுத்துருக்கதா சொல்றாங்க. அண்ணாமலைக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா 1 கோடி ஓட்டு இருக்கலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை எடுத்தாங்களா நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு நின்னாருன்னா பிஜேபியை தாண்டி இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் இருந்து மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாருடைய ஓட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு விழுங்குற சந்தேகமே இல்லை. ஏன்னா அண்ணாமலை ரொம்ப படித்தவர், ரொம்ப தெளிவானவர். அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்க எவங்கிட்டமே கிடையாது. விஜய், உதயநிதி, அண்ணாமலைன்னு இளைஞர்கள் நோக்கி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட அரசியல் நகர போகுது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் விஜயோ உதயநிதியோ அண்ணாமலை பக்கத்தில் கூட நிற்க முடியாது, அதுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெளிவாக இருக்கட்டும், அந்த நாலேஜாக இருக்கட்டும், இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட சுத்தமாக கிடையாது. இவங்கன்னு கிடையாது, தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டையுமே கிடையாது.
அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டான ஒரு அரசியல்வாதி. அண்ணாமலை வந்து ரொம்ப படித்தவர், ரொம்ப தெளிவானவர், ரொம்ப நாலேஜபிளான ஆள். அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிங்கிற ஒன்றை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். ஏன்னா அண்ணாமலை வந்து எல்லாத்தையுமே சமம் நடத்தக்கூடிய ஆள். அதை நீங்கள் டிஎம்கே உதயநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்துக்களுக்கு விரோதமாக எல்லாமே செய்வாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சி கூட அப்படி தான் வந்து நடக்குது. இவங்க 2 பேர்ட்டையும் வந்து சமூக நீதி வந்து எதிர்பார்க்க வந்து முடியல. அண்ணாமலை தனிக்கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சார்னா எல்லாத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரே ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் வந்து இருப்பார். அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறா இல்லையாங்கிறது 4ஆம் தேதியான நாளை தான் வந்து தெரியும். ஆனால் அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பாக ஒரு நாள் சிஎம் ஆவாருங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. ஆனால் அண்ணாமலை வந்து பிஜேபியில் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வந்து முடியும். இங்கே நிறைய இடங்களை வந்து ஜெயிக்க வந்து முடியும். ஸோ என்னோட ஆசை மட்டும் இல்லை, பிஜேபி தொண்டர்கள் நிறைய பேரோட ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பிஜேபியிலே தொடரணுங்கிறது தான். ஆனால் சில ஆதரவாளர்களோட ஆசை வந்து அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் வந்து இருக்கு. ஆனால் அண்ணாமலையோட ஆசை என்ன, அண்ணாமலை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம யாருக்குமே இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா வந்திருக்கக்கூடிய தகவல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து கிடையாது. நாளைக்கு 4ஆம் தேதியான நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடை வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன வந்து நினைக்கிறீங்க, அண்ணாமலை வந்து பிஜேபியில் வந்து தொடரணுமா இல்லை தனிக்கட்சி ஆரம்பிக்கணுமா, என்ன எதுக்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.